என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி மசாலா இல்லாமல் தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். பட் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 5 தக்காளி சேர்த்துருக்கேன், நீல வாக்கில் அரிஞ்சு. இப்போவே நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நான் ஏன் பேனில் பண்ணாமல் இப்படி ஒரு பாத்திரத்தில் பண்ணுறேன்னா, நான் இதை கடைசியாக கடைய போகிறேன். நம்ம பருப்பு கடையோம் இல்லையா, அந்த மாதிரி கடைய போகிறேன். அதனால தான் நான் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறேன். தக்காளி எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்திருக்கு. தக்காளியோட மேல் தோலெல்லாம் அப்படியே தனியாக வந்துருச்சு. ஒரு மத்து வச்சு இதை பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட மேஷர் இருந்தாலும் மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு பருப்பு கடையிற மாதிரி இப்படி கடைஞ்சிக்கோங்க. எதுக்குன்னா அப்போ தான் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகும் அது குழம்பு கூட. அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.